அனைவருக்கும் வணக்கம். ஒரு முறை தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு லெட்டரை எடுத்து அம்மா கிட்ட கொடுக்குறாரு. எங்கள் ஆசிரியர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை அவங்க அம்மா படித்து பார்க்குறாங்க. எடிசன் ஆர்வமாக கேட்குறாரு. அப்போ சின்ன பையன் அவர், அம்மா லெட்டரில் என்னம்மா எழுதியிருக்கு கடிதத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தங்கம், உனக்கு அறிவு கூர்மை அதிகமாக இருப்பதால், புத்தி கூர்மை உனக்கு அதிகமாக இருப்பதால் உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தகுதியான ஆசிரியர்கள் உங்கள் பள்ளியில் இல்லையாம்மா, அதனால உனக்கு வீட்டிலேயே சொல்லித்தர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எடிசனுக்கு ஒரே ஹாப்பி. அப்புறம் பல வருடங்கள் ஆயிடுது. மிகப்பெரிய விஞ்ஞானியாக, கண்டுபிடிப்பாளராக தாமஸ் ஆல்வா எடிசன் வந்துடுறாரு. ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல வருஷம் ஆனாலும் அவங்க அம்மா அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் அம்மாவும் இறந்துடுறாங்க. வயசாகிடுச்சு, இறந்துடுறாங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த பழைய கடிதம் கிடைக்குது கைக்கு. அப்புறம் அதை படித்து பார்க்குறாரு. கதறாரு. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை பார்த்தோன்னே ரொம்ப, அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது, அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவர் ஆசிரியர் எழுதிய கடிதம். அதில் நிஜமேலுமே என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, உங்கள் மகனுக்கு புத்தி இல்லை, அறிவு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மனம் வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை, மனம் வளர்ச்சி இல்லாத புத்தி இல்லாத குழந்தைகளுக்கு எங்களால் சொல்லித்தர முடியாது. நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு டீச்சர் போட்டு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி எழுதிருந்துச்சாம்மா. அப்புறம் அவர் டைரி எடுக்கிறாரு, எழுதுகிறார். புத்தி இல்லாத அறிவு மங்கி போன என்னை மிகப்பெரிய விஞ்ஞானியாக ஆக்கியது என் தாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார். ஸோ இந்தளவுக்கு அவர் ஆனதுக்கு காரணம் அவரோட அம்மாவோட பாசிட்டிவ் ஸ்பீச். ஒரு என்கரேஜ் பண்ணி, ஒரு நெகட்டிவாக அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது அதையே பாசிட்டிவாக அவங்க அம்மா சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாமளும் நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவாக பேச கற்றுக்கலாங்க. நம்ம குழந்தைகிட்டையும் அவங்களோட திறமையை பாராட்டலாமே. எல்லா குழந்தைகளுக்கும் திறமை இருக்கும். அவங்க திறமையை என்கரேஜ் பண்ணாவே அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.